ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 24. அன்று உலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று முன் சிவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய், அன்று இவ்வுலகம் அளந்தாய். திருவாய்ப்பாடியில் வாழும் பெண்களின் விண்ணப்பத்தினை ஏற்று கண்ணனும் படுக்கையை விட்டு எழுந்து அவர்களிடம் இடம் நாடி வருகின்றான். அவன் வடிவழகும் நடையழகும் கொண்டு நடைபயின்று வரும்பொழுது இவர்கள் எந்த காரணத்திற்காக கண்ணனை நாடி வந்தார்களோ அந்த காரணத்தை மறந்து போய்விடுகின்றார்கள். முதற்கண் அவன் வடிவழகிலே மெய் மறந்து தங்களை மறந்து விடுகின்றார்கள். இரண்டாவதாக அவன் நடையழகிலே சொக்கி போய்விடுகின்றார்கள். ஆயர்குல பெண்கள் முதலில் கண்ணனுடைய கழலடிகளை போற்றுகின்றார்கள். இறைவனுடைய பொலிவினை கண்டாலும் ஓர் உண்மையான பக்தனின் நோக்கு அவனுடைய அடிகளிலேயே இருக்க வேண்டும். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு இந்த உலகத்தையே அளந்த அந்த திருவடிகளை போற்றுகின்றார்கள். காலடிகளை போற்றியவர்கள் இப்பொழுது சீதா பிராட்டியின் பொருட்டு தென்னிலங்கை சென்று ராவணன் உள்ளிட்ட அரக்கர் குலத்தை அடியோடு வேறறுத்த வெற்றியை போற்றுகின்றார்கள். மூன்றாவதாக கம்சனால் ஏவப்பட்டு வண்டி வடிவில் வந்த சகடாசுரனை காலால் எட்டி உதைத்து மாயச் செய்த புகழினை பாடுகின்றார்கள். நான்காவதாக தன்னை கொல்ல கம்சனால் ஏவப்பட்ட கன்று வடிவில் வந்த அசுரனை எரிதடியாக கொண்டு விலங்கினி வடிவாக தொங்கிக் கொண்டு கண்ணனை கொல்ல திட்டமிட்ட அசுரன் மேல் வீசி எறிந்து 2 அசுரர்களையும் ஒருங்கே ஒழித்தவனே என்று அவனுடைய வெற்றியை போற்றுகின்றார்கள். ஐந்தாவதாக எப்படிப்பட்ட பகையினையும் மாய்த்து வெற்றி பெறுகின்ற திறனுடைய அவனுடைய கை வேலினை போற்றுகின்றார்கள். அன்றிவ்வுலகம் மலர்ந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இவ்வாறு கண்ணனுடைய வீர பண்பினையும் வெற்றி திறனையும் விளங்க பாடிய ஆயர்குடி பெண்கள் இப்பொழுது தாங்கள் வந்த காரியத்தினையும் நினைத்து கொள்கின்றார்கள். பாவை நோன்புக்கு வேண்டிய பறையை பெற்று கொள்வதற்காக எப்பொழுதும் உனக்கு தொண்டு செய்வதையே உவப்பாக மேற்கொள்ளும் நாங்கள் வந்திருக்கின்றோம், எங்கள் பால் இரக்கம் காட்டுவாயாக என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.